எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த்ரிஷா அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தான் கல்யாணம் பண்ணாமல் இருந்ததற்கு என்ன காரணம் அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்தை போட்டு உடைத்து விட்டார்கள் அப்படின்னு ஏதாவது சொல்லணும். அதுக்கு என்ன காரணம் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் பல பேர் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு காரணம் இருக்குதா தளபதி விஜய் மற்றும் த்ரிஷாவுடைய கான்ட்ரவர்சிக்கு பின்னாடி அப்படிங்கிற மாதிரியும், அதே மாதிரி த்ரிஷா அவர்கள் இன்னுமுமே கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இப்படிப்பட்ட ஒரு காரணம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அதிர்ந்து போயிருக்கிறாங்க. அது என்ன அப்படிங்கிறதையும் தெரிந்து கொண்டு, இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே தளபதி விஜயுடைய மனைவி சங்கீதா அவர்கள் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா மிக பெரும் அளவுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இப்படி நேயர்களே, இந்த ஒரு வீடியோவில் அடுத்தடுத்து அடுக்கடுக்கான அதிர்ச்சிகரமான விஷயங்களை பற்றி நம்ம தெரிந்து கொள்ளப் போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நேயர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்துட்டீங்கன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேயர்களே, நம்முடைய தமிழகத்தில் என்னப்பா பரபரப்பாக போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஒரு சிறு குழந்தையை கூட்டிகிட்டு இப்போ நம்முடைய தமிழகத்தில் என்னப்பா பரபரப்பாக போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா தெளிவாக சொல்லிவிடுவாங்க. தளபதி விஜய் மனைவி சங்கீதா அவர்களுடைய டைவர்ஸ் நியூஸ் தான் ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்கு அப்படின்னு எல்லாருமே சொல்லிவிடுவாங்க. இதை மறுக்கிறவங்க யாராவது இருந்தால் கண்டிப்பாக யாருமே இருக்க மாட்டாங்க. வேணா நார்த் இந்தியாவில் யாராவது அப்படிலாம் ஒரு விஷயம் இங்கே பரபரப்பாக இல்லையே அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் நம்முடைய தமிழகத்தில் தான் ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். ஆனால் தளபதி விஜயுடைய கரூர் சம்பவம் உலகம் முழுக்க பரபரப்பாக போயிட்டுருச்சு அப்படிங்கிறதுலையும் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இப்படிலாம் இருக்கும்போது நேயர்களே, இதில் சில முக்கியமான விஷயங்களை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். அதில் முதல் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஃபேக்ட், இதுவரைக்கும் இந்திய வரலாற்றிலேயே, தமிழக வரலாற்றிலேயே, இல்லை எந்த ஒரு செலிப்ரிட்டி, எந்த ஒரு அரசியல்வாதி, இல்லை எந்த ஒரு ஃபேமஸ் பர்சனுடைய வரலாற்றிலேயுமே அவங்களுடைய டைவர்ஸ் மனு வெளியே லீக் ஆனதே கிடையாது. அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நேயர்களே, நம்முடைய தமிழகத்தில் மட்டும் கிடையாது, இந்தியாவில் எவ்வளோ டைவர்ஸ் வாங்குறாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான ஃபேக்ட் என்னென்னா, லட்சக்கணக்கான டைவர்ஸ் மாதம் அப்ளை ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம். இப்படி இருக்கிறப்ப இதை பற்றியெல்லாம் யாருமே தவறாக பேசுறதில்ல. டைவர்ஸ் வாங்குறது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் சொல்லிட்டு யாருமே இதை பெருசாக எடுத்துக்காத ஒரு டைமில் தளபதி விஜயுடைய டைவர்ஸை உலகமே அழியிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க. தளபதி விஜய் அவர்கள் ஒரு சைக்கோ, அவர் அப்படிப்பட்டவர், அவர் இப்படிப்பட்டவர் அப்படின்னு எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்படிலாம் இருக்கும்போது இவங்க எதுக்கு எல்லாரும் இப்படி பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஒரு ஸ்கூல் படிக்கிற குழந்தையை கூப்பிட்டு கேட்டால் கூட தெரியும். எதனாலப்பா தளபதி விஜயோடைய டைவர்ஸ் இப்படி பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டால், எலெக்ஷன் வரப்போகுது. எலெக்ஷன் வரப்போகிறதுனால இவரை இதை வச்சு தான் அவருக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்தி அவருக்கு மக்கள் வாக்கு செலுத்த முடியாத மாதிரி பண்ணுறதுக்காக இப்படி பண்ணுறாங்கன்னு குழந்தை கூட சொல்லிடுவாங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஓகே நேயர்களே, இதெல்லாம் இப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த மனுவில் தளபதி விஜயை பற்றி சங்கீதா அவர்கள் குறிப்பிட்ட விஷயம்லாம் உண்மையா பொய்யா அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி அடுத்து நம்ம தெரிஞ்சுக்கப்பட முக்கியமான விஷயம் என்னென்னா, த்ரிஷா அவர்கள் சொல்லியிருக்கிற விஷயம் தான் ரொம்பவே ஒரு அதிர்ச்சிகரமான, மனதை வருடக்கூடிய, மனதை கஷ்டப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் தான் த்ரிஷா அவர்கள் சொல்லியிருக்க விஷயம். அதாவது நம்ம எல்லாருமே எப்படி பார்த்துட்டு இருந்திருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த்ரிஷானா வில்லி, த்ரிஷானா மோசமானவங்க, த்ரிஷா சங்கீதா தளபதி விஜய் மற்றும் சங்கீதாவுடைய வாழ்க்கையை கெடுத்துட்டாங்க, இப்படி மட்டுமே பார்த்த நமக்கு த்ரிஷா அவர்களுடைய வாழ்க்கையிலையும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அவங்களுடைய வாழ்க்கையில் அதை பற்றியெல்லாம் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அது என்ன அப்படிங்கிறத நம்ம கடைசியாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் சைக்கோவா, தளபதி விஜய் அவர்கள் சங்கீதாவை துன்புறுத்துறாங்களா அப்படிங்கிறதுக்கான பதிலை நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். ஒரு குறிப்பிட்ட விஷயத்தின் மூலமாக, ஒரு குறிப்பிட்ட அதுவே மனு சம்மந்தப்பட்ட விஷயத்தின் மூலமாக தற்போது வெளியாகியிருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் மனைவி சங்கீதா அவர்கள் இப்போ மறுபடியும் ஒரு கேஸை விஜய் மேலே போட்டிருக்கிறாங்க. அது என்னப்பா கேஸு? இந்த முறை மீண்டும் உடனடியாக என்னை விஜய் என்று மீட்டுட்டு போங்க, உடனடியாக வீட்டை விட்டு என்னை மீட்டுட்டு போங்க அப்படின்னு ஏதாவது மனு அவங்க போட்டிருக்கிறாங்களா? ஏன்னா அவங்க தானே தளபதி விஜய் அவர்களை சைக்கோன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு பார்த்தா அதுதான் கிடையாது. இப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, நான் தளபதி விஜய் அவர்கள் கூடயே தான் இருப்பேன்,
அவங்களுக்கு எப்போ டைவர்ஸ் ஆகி நீங்கள் எனக்கு வந்து கோர்ட் வந்து ஃபைனல் டெசிஷன் கொடுக்குதோ அது வரைக்கும் விஜய் கூடயே விஜய் வீட்டிலேயே தான் இருப்பேன்னு ஒரு கேஸ் போட்டிருக்கிறாங்க. அதனால் இப்போ வரைக்கும் விஜய் கூடயே தான் இருக்கிறாங்க. இப்போ என்ன ஒரு விஷயம்னா, ஒரு சைக்கோ கூட யாராவது கூட இருக்குன்னு ஆசைப்படுவாங்களா? யாருமே ஆசைப்பட மாட்டாங்க. ஒரு பொண்ணு வந்து ஒரு பையனை சைக்கோ நடச்சிருச்சுன்னா முதல்ல அவங்ககிட்ட இருந்து தப்பிக்கணும்னு தான் நினைப்பா. அப்படி இருக்கிற ஒரு டைமில் இவங்க இப்படி ஒரு கேஸை வந்து அப்ளை பண்ணியிருக்கிறாங்க, நான் விஜய் கூடியே தான் இருப்பேன்னு. அப்போ எது உண்மை? விஜய் கூடியே தான் இருப்பேன்னு சொன்னது உண்மையா, விஜய் வந்து ஒரு சைக்கோன்னு சொல்லிட்டு முன்னாடி அப்ளை பண்ண மனு உண்மையா அப்படின்னு பார்க்கும்போதே தெரிய வருது. அவங்க இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, தளபதி விஜய் அவர்கள் கூடயே விஜய் வீட்டிலேயே தான் இருக்கிறாங்க. அதனால் அவங்க சைக்கோன்னு சொன்ன விஷயம் எல்லாம் முழுக்க போய் அது முழுக்க வந்து தளபதி விஜய் அவர்களுடைய பெயரை கெடுக்கிறதுக்காகவும், அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இது சம்மந்தப்பட்ட வக்கீல்ஸ்லாம் என்ன சொல்லிட்டுருக்கிறாங்கன்னா, இல்லைப்பா பொதுவாகவே டைவர்ஸ் அப்ளை பண்ணுற ஒரு விஷயத்தில் மனுவில் கணவரை பற்றி சைக்கோன்னு சொல்கிற ஒரு வார்த்தை வந்து ரொம்பவே சாதாரண விஷயம், கணவர் கொடுமைப்படுத்துகிறான்னு சொல்கிற விஷயம் ரொம்பவே சாதாரண விஷயம், நடக்கலை இல்லை அவங்களுக்குள்ள வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை கூட இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பொதுவாகவே வக்கீல்கள் ஆட் பண்ணுவாங்கன்னு சில பேர் வந்து தகவலாக சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இதுவுமே ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்கு. இப்படிலாம் இருக்கும்போது நேயர்களே, இப்போ த்ரிஷா அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க, எதனாலப்பா த்ரிஷா இன்னுமே கல்யாணம் பண்ணலை அப்படின்னு அந்த குறிப்பிட்ட தகவல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த்ரிஷா அவர்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணணும், அவங்களுக்கு குழந்தை பெற்றுக்கணும், இந்த மாதிரி நிறைய ஆசைகள் இருக்குதான். த்ரிஷா வந்து ரொம்பவே சென்டிமெண்ட்டான டைப்பாக, அவங்க என்ன தான் வந்து வெளியே ஸ்ட்ராங்காக அப்படி காட்டிக்கிட்டாலும் ரொம்பவே பாசத்துக்கு ஏங்கக்கூடியவங்களாம். கில்லி படத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா வந்து தளபதி விஜய் அவர்கள் மேலே வெளியே சொல்ல முடியாத மிக பெரும் அளவுக்கு க்ரஷ்ஷு வந்து த்ரிஷா அவங்களுக்கு இருந்திருக்குதான். க்ரஷ்ஷுங்கிறத விட லவ் அப்படின்னு கூட சொல்லலாம். அவ்வளோ லவ் பண்ணியிருக்கிறாங்களாம் தளபதி விஜய் அவர்களை. இப்படியெல்லாம் இருக்கும்போது ஆனால் தளபதி விஜய் அவர்கள் கூட சேர முடியாதுங்கிற ஒரு விஷயத்தை த்ரிஷா அவர்கள் புரிஞ்சுக்கிட்ட உடனே அப்போ தான் முடிவு பண்ணாங்களாம், இனி கல்யாணம் பண்ணவே கூடாது அப்படிங்கிற விஷயத்தை த்ரிஷா அவர்கள் முடிவு பண்ணதான் அந்த குறிப்பிட்ட தகவலில் இருக்குது. அதனால தான் இன்றைக்கு வரைக்கும் திருமணம் பண்ணாமல் இருக்கிறாங்களாம். மனதில் முழுக்க விஜயை மட்டும்தான் த்ரிஷா அவர்கள் நினச்சிட்டு இருக்கிறாங்களாம். ஏன்னா எத்தனையோ ஹீரோயின்ஸ் வந்து இப்போ கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. த்ரிஷா அவர்கள் இன்றைக்கி நினச்சா கூட அவரை கல்யாணம் பண்ணுறதுக்கு எத்தனையோ கோடீஸ்வரர்கள் இன்றைக்கி வந்து லைனில் இருப்பாங்க. அப்படி இருக்கிற இந்த ஒரு சிச்சுவேஷனில் அவங்க இன்றைக்கி வரைக்கும் வயசுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் திருமணம் பண்ணாமல் இருக்கிறதுக்கான ஒரே ரீசன், அவங்க வந்து மனதில் தளபதி விஜய் அவர்களை தான் முழுக்க கணவராக நினச்சிட்டு இருக்கிறாங்களாம் அப்படின்னு அந்த தகவலில் இருக்குது. இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, சங்கீதா பற்றி என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, என்னதான் சங்கீதா அவர்கள் த்ரிஷாவை இவ்வளோ தவறாக பேசியிருந்தாலும் த்ரிஷாவுக்கு சங்கீதா அப்படிங்கிற இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறதும், அந்த இடத்துக்கு இருக்கணும் அப்படிங்கிறதும், அதை விட சங்கீதா மேலே ரொம்பவே மரியாதை வச்சவங்களாம் த்ரிஷா அவர்கள். என்றைக்குமே தவறாக யார்கிட்டையுமே பேசுனது கிடையாதான். நேயர்களே, இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் என்ன? தளபதி விஜயும் விஜய் மனைவி சங்கீதா அவர்களும் சேரணுமா? இல்லைப்பா தளபதியும் த்ரிஷாவுடைய ஜோடியுமே சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட்ஸை தெரிவிங்க. நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காமல் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே.